பட்டினத்தை சார்ந்த தையல் விழி 31வது இடத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் பட்டினத்தை சார்ந்தவர். அதன் பிறகு 24வது இடத்துல ஒரு அமைச்சர் இருக்கார், கோவில்செழியன் புதுசா போட்டிருக்கார். அப்ப நீங்க சமூக நீதி பற்றி பேசுற திமுக, ஏன் நீங்கள் பட்டியலின சமுதாயத்தை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள்? வன்னியர்களை நீங்கள் வஞ்சிக்கிறது அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க பேசுறது என்ன? சமூக நீதி பேசுறீங்க. அப்ப நீங்க தானே இந்த மனு நீதிக்கு. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இந்த மக்கள் மீது உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? குறிப்பா தருமபுரி மாவட்டத்தின் மக்கள் மீது உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன கோபம்? ஏன் இந்த மாவட்டத்தின் மக்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள்? என்ன பாவம் செய்தார்கள் இந்த தருமபுரி மக்கள் உங்களுக்கு? ஏன் இந்த மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க? நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதியிலும் இந்த மக்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்தார்கள். அந்த கோபமா? நாங்க கேட்கிறது, வீணா போற தண்ணி, காவிரி தண்ணி, கடல்ல போற தண்ணிய ஒரு 3 டிஎம்சி தண்ணி நீரேற்று மூலமாக கொண்டு வந்து இங்க இருக்கின்ற ஏரி குளங்களை நிரப்புங்க. இதுக்கு என்ன செலவாகும்? 1000 கோடி 2000 கோடி. தமிழ்நாடு பட்ஜெட் ஆண்டு முழுவதும் 4.5 லட்சம் கோடி. அதுல 1000-2000 கோடி செலவு பண்ண முடியாது உங்களுக்கு. இந்த மாவட்டத்தில் உள்ள 80 விழுக்காடு மக்களுடைய பிரச்சனை தீரும் இந்த ஒரு திட்டத்தினால். அப்போ ஒரு நல்ல முதலமைச்சரா இருந்ததுனா இந்த ஒரு திட்டத்தினால் இவ்வளவு பெரிய பிரச்சனை தீரும்னா அதுலதான் நீங்க முதலீடு பண்ணிருக்கணும். நேரம் அனுமதி கொடுத்துருக்கணும்ல. தடம் இருக்குது, ஒக்கடைக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் தடம் இருக்கிறது. அது போடணும், பைப்பு போடணும், பம்ப் வைக்கணும், அவ்வளவுதான். அங்கே மடத்துல ஏரியில் தண்ணி விட்டா கிரேடியன்ட் மூலமா நாகாவத்தி அணை போவோம், இந்த பக்கம் முரப்பூர் வரைக்கும் இந்த பக்கம் போவோம், பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் இந்த பக்கம் போப்பேன், எல்லா பகுதிக்கும் போயிட்டு இருக்கோம் முரப்பூர்ல. இந்த திட்டம் வேண்டும் என்று எவ்வளவு போராட்டம் செய்ய வேண்டியதா இருக்கு. அது மட்டுமில்ல, ஒவ்வொரு பகுதிக்கும் அங்க இருக்கின்ற ஆறுகளை பார்க்கிறேன். அந்த ஆறுகள் பல ஆறுகள் சாக்கடைகளா மாறி இருக்கிறது. இப்படி பல ஆறுகள் பார்த்தேன். அது இல்லாமல் நம்முடைய ஷேக் முஹிதீன் அவர் சொன்னது போன்ற தர்கா, நாகூர் தர்காவுக்கு போனேன். அங்கே என்ன அவ்வளோ பாசத்தோடு வரவேற்றார்கள். வரவேற்று அங்கே நான் மரியாதை செலுத்தினேன். உடனே அடுத்த நாள் அவங்களுக்கு போன், எப்படி நீ கும்பிடலாம் அவரை. ஆனாலும் நான் அங்கே சென்றதுக்கு 2 நாள்ல அவங்க கேட்ட நிதி 2 நாள்ல வந்துடுச்சு. அடுத்தது இன்னும் அங்க சுத்தி ஒரு சாலையை போடணும், அதுவும் வந்துட்டு இருக்குது. இல்லாம ட்ரெயின், அதுவும் நான் எழுதியிருக்கேன், லெட்டர் எழுதியிருக்கிறேன். நான் திண்டுக்கல் போயிருந்தேன். திண்டுக்கல்ல சர்ச்சுக்கு போயிருந்தேன். சர்ச்சில் எனக்கு கூப்பிட்டாங்க, அழைச்சாங்க. அங்கே கிறிஸ்துவ வன்னியர்களுக்கு எம்பிசியில அங்கே கொண்டு ஒரு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அவங்களுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. அதைக்கும் நான் குரல் கொடுத்தேன். இந்த நடைபயணத்துல என்னமோ நடந்தது. ஆனாலும் எல்லாத்தையும் நம்முடைய வெற்றிவேல் முருகன் அவர் பார்த்துக்கிட்டார். நானும் இங்க வருவதற்கு முன்பு என்னென்னமோ பேசணும், எப்படியோ பேசணும்னு இருந்தேன். ஆனா நம்முடைய மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அவங்களுடைய நான் இன்னைக்கு இந்த நடைபயணம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. ஏன்னா நான் பேசுறதெல்லாம் உங்ககிட்ட நான் காணொலியா நான் போட்டுட்டேன். ஏன்னா எப்படியா பேச விட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால முன்கூட்டியே நானும் ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ போட்டு, சரி இதெல்லாம் பேசணும், பேசியாச்சு அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு பேச விடலையா? சரி, நல்லது, பண்ணியாச்சு. அந்த வகையில் இந்த நடைபயணம் என் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு நடைபயணம். நான் களத்திலே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்றேன். களத்தில் இந்த 28 ஆண்டுகளில் எத்தனையோ நிகழ்ச்சியில் நான் கலந்திருக்கின்றேன், எத்தனையோ மாநாடுகளை நடத்திருக்கின்றேன்,
இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ நடைபயணங்களில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த மண்ணிலே 3 நாள் நடைபயணம், ஒகேனக்கல் தர்மபுரி உபநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று 3 நாள் ஒட்டுமொத்த அந்த மாவட்டத்துக்கு நான் சென்று நடைபயணமாக, ஏன் காவிரியை காக்க வேண்டும் என்று 3 நாள் பில்லிகுண்டிலிருந்து பூம்புகார் வரை 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். 2 நாள் வைகையை காப்போம் என்று மேகமலை வெள்ளிமலை அடிவாரத்திலிருந்து RS மங்கலம் ஏரி ராமநாதபுரம் வரை 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். தாமிரபரணி ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று 2 நாள் நடைபயணம். பாபநாசத்திலிருந்து புன்னகாயில் வரைக்கும் 2 நாள் நடைபயணம். பாலாற்றை எந்த பேரும் நான் விட்டு போகக்கூடாது. சாந்தினி அவர்கள், ஈமா பாலகிருஷ்ணன் அவர்கள், மனோகரன் அவர்கள், ராஜ்குமார் அவர்கள், கோ சின்னசாமி அவர்கள், கா செந்தில் அவர்கள், மா சங்கர் அவர்கள், தகடூர் கமலன் அவர்கள், ஜெயலட்சுமி அவர்கள், மணி அவர்கள், வாசு நாயுடு அவர்கள், முரளி அவர்கள், EP சின்னசாமி, தங்கராஜ், செல்வராஜ், தகடூர் சீனிவாசன், ரா மாது, ஸ்ரீ முருகன், பணிவேல், காவிரியப்பன், முத்துவேல், தமிழரசன், சதீஷ், சக்தி, பொம்முடி முருகேசன், சக்தி, சாந்தா வடிவேல், தமிழ்செல்வி, ஐயப்பன், பெரியம்மாள் நாகு, ஈஸ்வரன், எஸ் கண்ணன், மகிமைநாதன், கோவிந்தசாமி, மோதரன், முத்துசாமி, கோ காசி, சக்திவேல், செல்வராஜ், KG மாதையன், பாலமுரளி, மாரியப்பன், மகேந்திரன், வினோத்குமார், முருகேசன், நந்தி சிவம், ராம்குமார், சாமி கண்ணு, ராஜா, வனிதா பானு, பழனி, சசிகுமார், நாதேஷ், மணிகண்டன், முருகன், அருள்மொழி, அன்புராஜ், சரவணன், ஜெகதீசன், தங்கராஜ், செந்தில், சந்தோஷ், வடிவேல், காமராஜ், முருகன், கேபிள் ஆறுமுகம், சிவன், சத்யேந்திரன், பழனிசாமி, பாலன், நஞ்சுண்டன், ஜீவா, துரை, சரவணன், முருகன், சஞ்சீவன், சகல் குமரன், சக்திவேல், சிலம்பரசுமார், ராஜசேகர், ஏழுகுண்டன், மகாதேவன், மாதையன், முருகேசன், கோவிந்தசாமி, ராமச்சந்திரன், பாலமுருகன், சுப்பிரமணி, ஞா சுப்பிரமணி, பிரவீன் குமார், ராஜா, முத்து, சக்தி, மணி, சிலம்பரசன், கிருஷ்ணமூர்த்தி.